உங்க உடம்புல இருக்கிற நோய் எதுவா இருந்தாலும் சரி அதோட மூல காரணம் ரூட் காஸ் கட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. கட்டோட ஹெல்த் கம்மி ஆனாவே உடம்புல அதுக்கப்புறம் எங்க வீக்னஸ் இருக்கோ அந்த இடத்துல போய் அட்டாக் பண்ணிடுது. வெதர் இட் இஸ் ஃபேட்டி லிவர் ஆர் கிட்னி இஷ்யூஸ் ஆர் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் ஆர் ஈவன் யூட்ரைன் ப்ராப்ளம்ஸ், என்ன ஆர்கனும் எஃபெக்ட் ஆகுது முதல்ல கட்டோட பிரச்சனையில இருந்து ஆரம்பிக்கிறது. அதனாலதான் எக்ஸசைசஸ் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கட் டோன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கலி ஆல் தி அதர் ப்ராப்ளம் நல்ல கம்மியாகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஹைப்போதைராய்டிசம், ஒபேசிட்டி, வெயிட் கெயின் அண்ட் ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் in the body இதெல்லாம் ஒரே கேட்டகரியில வருது. இஸ் பிகாஸ் ஆஃப் த ஆர்கன் ஸ்ப்ளீன் இன் யோர் கட். ஸ்ப்ளீன் வந்து மாடர்ன் மெடிசன் ஒரு ஆர்கனா தான் பாக்குறாங்க. ஆனா அது ஆர்கன் மட்டும் கிடையாது. இட் இன்வால்வ்ஸ் 3 முக்கியமான ஃபங்க்ஷன். அதனாலதான் 8 மணிக்கு நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்றது. ஏன்னா காலையில 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லாவே ஸ்டமக்கு திசை மாத்துறீங்க அண்ட் த ஸ்ப்ளீன் இஸ் நாட் கெட்டிங் த சர்க்குலேஷன். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸும் கம்மியாகும். முக்கியமான ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ நீங்க 8 மணிக்கு சாப்பிட்டு இருந்தாதான் 9 மணிக்கு உங்களோட மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே நீங்க சாப்பிட்ட சாப்பாடுல இருந்து அப்சார்ப்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் த்ரூ அவுட் த பாடி நடக்கும். ரெண்டாவது முக்கியமானது வந்து உற்பத்தி பண்றது, நம்ம ரத்தத்தையே உற்பத்தி பண்றது இந்த ஸ்ப்ளீன் தான். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஹெச்பி கவுண்ட் ஆஃப் த பாடி. நிறைய லேடிஸ்க்கு ஹெச்பி கவுண்ட் கம்மி ஆகுது பிகாஸ் ஆஃப் sluggish spleen. Sluggish spleen is poor digestion process and sluggish blood clotting mechanism. அதனாலதான் மாதவிடாய் சமயத்திலும் நிறைய ப்ளீடிங் ஆயிட்டே போகுது because the spleen is not toned up. ஏன்னா மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் preservation of the blood, அதாவது blood clotting mechanism ஹெல்ப் பண்றது இந்த ஸ்ப்ளீன் தான். அதனால balanced work of all the organs of the body தான் ஆரோக்கியம். Sluggish circulation, sluggish digestion எப்படி நம்ம improve பண்றது is by putting this very simple point. This point is coming just above the inner ankle bone. இது ஏற்கனவே நான் overbleeding periods for the ladies பத்தி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Above the inner ankle bone, just 4 finger breadth மேல and behind the shin இந்த பாயிண்ட் வரும். அது பெயின் இருந்துச்சுன்னா கட்டாயமா அந்த பாயிண்ட் போடுங்க. If you have not undergoing any acupuncture treatment, acupuncture treatmentல போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த பாயிண்ட் போடாதீங்க because the practitioners ஒரு ப்ரோட்டோகால் வச்சுப்பாங்க. டெஃபினட்டா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா இந்த பாயிண்ட் மட்டும் போட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு அந்த பாயிண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ லைட்டா ஃபீல் ஆகும். உங்க பாடி நல்ல எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் உங்களோட டயபெட்டிஸ் கவுண்ட் கூட கம்மி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒன் டைம் மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போ ஒரு மாதிரி ஹெவியா ஃபீல் பண்றீங்களோ அப்போ திருப்பியும் இந்த அதர் லெக்ல நீங்க போட்டுக்கோங்க. அண்ட் முக்கியமா ஹைப்போதைராய்டு பீப்புளுக்கு நீங்க ஸ்டார் அனீஸ் ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில அந்த ஸ்டார் அனீஸை வெளியே எடுத்துட்டு அதை அப்படியே குடிச்சிருங்க அந்த தண்ணியை. திஸ் இஸ் வெரி குட் ஃபார் யோர் டைஜஷன். நாட் only spleen, கிட்னி கூட இதுல இன்வால்வ் ஆயிருக்கு ஃபார் த ஹைப்போதைராய்டிசம் ப்ராப்ளம். அது நான் அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன்.